நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸ்மிதா கௌதமை காப்பாற்ற அதிரடியாக பிளான் பண்ணுறாங்க. கௌதமை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலில் இருக்க மதுமிதா சந்தோஷையும் ஜீவாவையும் ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. அந்த இடத்துல 2 பேரும் வந்துடுறாங்க. அவங்க கண்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. கௌதம் ஒரு இடத்துல சேஃபாக தான் இருக்கார். இது நமக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி திட்டமே நடக்குது நம்மளை வீழ்த்துறதுக்காக. அதனால் நம்ம ஸ்டெப்பை பார்த்து பத்திரமா தான் எடுத்து வைக்கணும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் 2 பேரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ்கிட்ட அதிகாரியை பார்த்து கௌதம்க்கு எப்படியாவது முன்ஜாமீன் வாங்க நீ ஏற்பாடு செய்யணும். ஆனால் இது யாருக்குமே தெரியக்கூடாது, சைலண்ட்டாக செய்யணும் அப்படின்னு சந்தோஷ்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஜீவாகிட்டையும் நீ நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் அப்பப்போ எனக்கு செஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. 2 பேரும் இந்த இடத்துல போயிடுறாங்க. சந்தோஷ் வேகமாக ஐஜியை பார்க்க போகிறாரு. கௌதம்க்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு முன்ஜாமீன் வாங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சகுந்தலா போலீஸ் அதிகாரிக்கிட்ட ஃபோன் பண்ணி மதுமிதா கிடைச்சாலா இல்லையா, கௌதமாவது கிடைச்சானா இல்லையா, 2 பேரில் யாராவது ஒருத்தர் கிடைச்சாலும் தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு இல்லை மேடம், அது நாங்கள் சின்சியராக தேடிக்கிட்டு தான் இருக்கோம், இன்னும் கிடைக்கல, எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஒரு வேலையை கொடுத்தா அதை ஒழுங்காக செய்ய முடியாத உன்னால், எப்படியாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலன்னு வச்சுக்கேன், அப்புறம் என் கதை முடிஞ்சு போயிடும், அவள் என்ன பண்ணுவானே தெரியும். அந்த மதுமிதா ரொம்ப தைரியமானவ, நினச்சதை முடிக்காமல் விடமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லியா, என்கிட்ட ஒப்படைக்கணும் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கண்டிப்பாக தேடி நான் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் அபிஷேக் கிட்ட எப்படியும் நம்ம பிளான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சக்ஸஸ் ஆகிடும் பாரு, 2 பேரும் உள்ளே தான் போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சகுந்தலா அங்கே ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.